ஏன்னா அவர் உங்களை மட்டுமே நம்பி இந்த களத்துக்கு வந்திருக்கார், உங்களை மட்டுமே நம்பி இங்க அரசியலுக்கு வந்திருக்கார். எந்த தவறும் செய்யாமல் 100% நாங்கெல்லாம் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக பொறுப்புல இருந்து செயல்படணும்னு முதல் நாளே எங்கிட்ட வாக்குறுதி வாங்கினார். இது மாதிரி இந்தியாவில் யாருமே செஞ்சதில்லை. நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு நடந்தால் நீங்க மக்கள் தட்டி கேட்கறீங்களோ இல்லையோ, எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக எங்களிடம் தட்டி கேட்பார். நான் இப்ப வர்ற வழியில எல்லாம் பாக்குறேன், எல்லா இடத்துலயும் சாலைகள் இப்படி இருக்கு. இத்தனை ஆயிரம் உங்களுக்கு தெரியும் மதுரை மாநகராட்சியில் என்ன நடந்துச்சுன்னு. 304 கோடி மேயர் மட்டும் இந்த சொத்து வரி செலுத்துறதுல ஊழல் பண்ணிருக்காங்க. சொத்து வரி செலுத்துறதுல மட்டும் 300-400 கோடினா அப்ப மத்த எல்லாரும் எடுத்துக்கங்க. அப்ப உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்திலையும் இந்த சாக்கடையில இருந்து ரோடு போடுறதுல இருந்து பாலத்துல இருந்து எல்லாத்திலையும் அவர்கள் கொள்ளையடித்து வெறும் பில்லு மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க.